குடல் நுண்ணுயிரில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது, எல்லாம் இருந்தாலுமே இந்த பாக்டீரியாஸோட நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இது மட்டும் இல்லாமல் இந்த குட் பாக்டீரியா ப்ரோபயாட்டிக் இருக்கிறது GLP-1 குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1 அப்படிங்கிற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய இன்சுலின் சுரக்கும். இது இந்த இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் குறையும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா கட் ஃப்ளோரா அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அதாவது குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் இன்சுலின் உடைய சென்சிட்டிவிட்டி ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தலைப்பு. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ப்ரோபயாட்டிக், அதாவது நல்ல குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, அதுக்கு வந்து என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பல வீடியோக்களில் பார்த்துருக்கோம். சரி, இது எப்படி ஒரு சுகர் கண்ட்ரோல் பண்ணுது, இல்லை இன்சுலினோட வேலையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத இப்போ கொஸ்டின். இப்போ இந்த கட் ஃப்ளோரா, அதாவது குடலில் இருக்கக்கூடிய எஸ்பெஷலி பெருங்குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் என்னென்னா அதோட மெட்டபோலைட்ஸ், அதுதான் இதில் முக்கியம். அது வந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக இருந்ததுன்னா நமக்கு இன்சுலின் நல்லா வேலை செய்யும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதே இது லாங் செயின் ஃபேட்டி ஆசிடாக இருந்ததுன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஜாஸ்தி பண்ணி டயபெட்டிஸை சரியாக கண்ட்ரோல் பண்ணாது. இது மட்டும் இல்லாமல் இந்த குட் பாக்டீரியா ப்ரோபயாட்டிக் இருக்கிறது GLP-1 குளுக்கோகான் லைக் பெப்டைட் 1 அப்படிங்கிற ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறனால நமக்கு நிறைய இன்சுலின் சுரக்கும், நிறைய இன்சுலின் நல்ல வேலை செய்யும். ஸோ அதனாலேயும் சுகர் கண்ட்ரோலுக்கு வரும். இது தவிர இந்த கட் பாக்டீரியா தான் இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம உடம்புல செல்கள் ரணமாக இருக்கிற செல்களை குறைக்கிறது. இது இந்த இன்ஃப்ளமேஷன் செல்ஸ் குறையும் பொழுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ அதனால் குடல் நுண்ணுயிரில் பார்த்திங்கன்னா பாக்டீரியா இருக்குது, ஃபங்கஸ் இருக்குது, வைரஸ் இருக்குது, எல்லாம் இருந்தாலுமே இந்த பாக்டீரியாஸோட நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா இந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு, ஆன்டிபயோட்டிக் நிறைய போகிறவங்களுக்கு, க்ரானிக் உடம்புல எப்போவுமே இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குட் அண்ட் பேட் பாக்டீரியா பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த சுகர் சரியாக கண்ட்ரோல் இருக்கிறனால டாக்டரை கேட்டுட்டு உங்களுக்கு அந்த ப்ரோபயாட்டிக் இல்லை நல்ல பாக்டீரியா எப்படி வளர வைக்கிறது, சிம்பிளாக தயிர் நிறையா சாப்பிட்லாம், ஃபெர்மெண்டட் நொதித்தல் மூலமாக இப்போது அதை மாதிரி பழைய சோறு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது மூலமாகவே நேச்சுரலாகவே நமக்கு கிடைச்சாலுமே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தேவைன்னா அதை மருந்தாகவும் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். வணக்கம்.